என்னை சுத்தி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, நான் சொல்றத கேட்கலன்னா அவங்கள கொல்லணுங்கிற அளவுக்கு எனக்கு கோபம் வரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியாத போது அப்ப என் கோபத்துல அர்த்தம் இருக்கதானே செய்யுது. மீரா, நான் என்ன பண்ணாலும் உங்க நல்லதுக்காக தான் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும் தானே? நீ இவ்ளோ பெரிய அப்பாவியா இருக்கிறதுனாலதான் எல்லாருமே உன்னை ஏமாத்துறாங்க மீரா. அன்னைக்கு உனக்கு நடந்த அநியாயம் தான் இன்னைக்கு உன்னுடைய மகளுக்கு நடக்க போகுது. அத மறந்துட்டியா மீரா? உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் உன் புருஷன் அந்த சாரதாவோட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னைக்கும் உன் பொண்ணு காதலிச்சவன அவனோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாக்குறான். அன்னைக்கு நான் அப்படி ஒரு முயற்சி பண்ணாம இருந்திருந்தா அந்த கேபி உனக்கு கிடைச்சிருப்பானா? என்னைக்கும் நான் அதே முயற்சியை தான் எடுக்கிறேன். அதனாலதான் பிந்துவுக்கு நியாயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னாச்சு மம்மி? வேற என்ன, இவ அந்த பூமி சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இவளுடைய காதல தியாகம் பண்றாளாமா. பிந்து, நீ இந்த அபூர்வா சரத்சந்திராவுடைய மருமக. உனக்கு அப்பா, அம்மா, அத்தை, மாமா, அண்ணா, அண்ணின்னு எல்லாருமே இருக்காங்க. இன்னைக்கு நீ சிவாவை விட்டு கொடுக்கணும்னு நினைச்சனா அவங்க மேல இறக்கப்பட்டுதான் விட்டு கொடுத்தேன்னு நினைக்க மாட்டாங்க. ஏதோ எங்களால கையால் ஆகாம கைய உதறிட்டோன்னு நினைப்பாங்க. எப்படி இருக்கு மாமா என்னோட ஐடியா? உனக்கு நல்லா தான் இருக்கும், ஆனா எனக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்குமா. அவன் என்னை கண்டுபிடிச்சிருவான்ற விஷயத்த நினைச்சாலே என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு. உங்களை என்னாலையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, இதுல அவர் எப்படி கண்டுபிடிப்பாரு? நீங்க வாங்க மாமா. பூமி, அவன் அங்கதான் இருக்கான் பாரு. கண்டுபிடிச்சான பிரச்சனை ஆயிடுமா. வேண்டாம், நான் இங்கிருந்து கிளம்புறேன். மாமா, எனக்கும் டென்ஷனா தான் இருக்கு, ஆனா வேற வழி இல்ல. பூமி, அவன் என்னை பார்த்து என்ன அடையாளம் கண்டுபிடிச்சானா அடுத்து என்ன நடக்குமோ நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குமா. மாமா, பொண்ணுக்கு கல்யாணம்னா பெத்த தகப்பனுக்கு இந்த மாதிரி நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும். மொத்த பாரத்தையும் அந்த கடவுள் மேல போட்டுட்டு நம்ம போலாம் வாங்க. சரிம்மா, கடவுளே என்னை காப்பாத்து. அத்தை, இந்தாங்க, அங்க வைங்க. என்னம்மா, கல்யாண ட்ரெஸ்ஸ நீ தானம்மா போய் எடுத்துட்டு வரணும், என்ன இவர் எடுத்துட்டு வந்திருக்காரு? ஆமா, யார் இவரு? ரொம்ப பெரிய மனுஷன் அத்தை. அக்ஷதை போட வேண்டியவரு இவர்தான். இவர் அக்ஷதை போட்டாதான் எல்லா நல்லதும் நடக்கும். பூமி, நீ எதுவும் தெரியாம பேசிட்டு இருக்க. அப்படி அக்ஷதை போடுறதா இருந்தா என் புருஷன் தான் போடணும். கண்டவங்க எல்லாம் வந்து அக்ஷதை போட்டா நான் சும்மா இருப்பேனா? ஏன் நான் போடக்கூடாதா?
நான் இவங்களை விட்டுட்டு போகும்போது இவ சின்ன குழந்தையா இருந்தா. இப்ப கல்யாண பொண்ணாயிட்டா. மாமா, நீங்க செய்ய வேண்டியதை ஆரம்பிங்க. மாமா, நெத்தியில இத கட்டுறதுக்கு அவளுக்கு முறை மாமான்னு யாரும் இல்ல. இப்ப என்ன பண்றது? கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு முறமாமன் தான் கட்டணுங்கிறது நம்மளுடைய சம்பிரதாயம். எனக்கு சின்ன வயசுல இருந்தே கஷ்டங்களை தாங்கி தாங்கி பழகி போச்சு. நான் உன்னையும் பசங்களையும் விட்டுட்டு போனதுல இருந்து என்னோட சந்தோஷத்தை உங்களோட நினைவுகள்ல மட்டும்தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். நான் செஞ்ச தப்புனால உன் அம்மா தான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காமா. நான் மீராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உன் அம்மாவுடைய அம்மா வீட்டுல அவளை ஒதுக்கிட்டாங்கம்மா. அதனாலதான் சின்ன வயசுல இருந்து உனக்கு நடக்க வேண்டிய எல்லா சடங்கையும் நான் உனக்கு தாய் மாமா இல்லாம தான் நடத்தியிருக்கேன். நீயும் உன் அண்ணனும் குடும்பம் பந்தன்னு வாழ வேண்டியவங்க. ஆனா என்னால அவமானத்தோட வளர்ந்துருக்கீங்க. என்னதான் நான் பண்ண தப்ப உணர்ந்தாலும் இந்த ஜென்மத்துல எனக்கு அந்த பிராச்சிதம் கிடைக்காதுமா. ஆனா உன்னோட தாய்மாமா இடத்துல நான் இருந்து நான் இதை உனக்கு கட்டுறேன். அட்லீஸ்ட் இப்படியாவது நான் செஞ்ச தப்பு கொஞ்சமாவது குறையும்னு ஒரு நப்பாசமா.